ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான காரப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மார்னிங் டிஃபனாக இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சுட சுட பண்ணி சாப்பிட்லாம். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. திரும்ப பண்ண சொல்லி கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வானல் நல்லா ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்க வரமிளகாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலில் நம்ம கேரட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் லைட்டாக வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவேவும் கேரட் கொத்தமல்லியோட பச்சை வாசனைலாம் போன அப்புறம் அது கூடவேவும் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள். அவ்வளோதாங்க. நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கின அப்புறம் அப்படியேவும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நல்ல அந்த மசாலா, கேரட், வெங்காயம் எல்லாமே எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், மாவு கூட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியார சட்டி எடுத்துக்கலாம். இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆன அப்புறம் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா காஞ்சப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஊற்றிக்கலாம். ஒரு குழியிலையும் இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றினா உங்களுக்கு மாவு எக்ஸஸ் ஆகாது. அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். கரண்டியோடு இது பெட்டராக இருக்கும். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்து இந்த மாதிரி பணியாரம் சுடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலேயே ஒரு பக்கமாக பணியாரம் வேகட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெயில் சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ மறுபக்கமாக திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. 2 சைடுமே மாவு இல்லாமல் நல்ல எண்ணெயில் பணியாரம் பொரிஞ்சு வரட்டும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமே சூப்பராக வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் சில்கானி வச்சு தான் எடுக்கிறேன். நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.